வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காங்கிரீட் போடும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போடும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நான் ஒவ்வொரு வேலைகளுமே கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். மெயினாக பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போடும்போது நீங்கள் லிஃப்ட் காங்கிரீட் போட்டாலும் சரி, கடவு மிஷின் வச்சு போட்டாலும் சரி, இல்லை ரெடிமிக்ஸ் காங்கிரீட் போட்டாலும் சரி, எப்படியோ காங்கிரீட் போட்டாலும் எப்படி போட்டாலும் சரி, அந்த காங்கிரீட் போடும்போது நல்லா குத்தி, அதாவது பீம் சைடெலாம் கம்பி வச்சு நல்லா குத்தி விடணும். மற்றபடி தட்டி போட்டிருப்பாங்க பாருங்க, சீலிங் மேலே ரூஃபில் தட்டி போட்டிருப்பாங்க, கம்பி கட்டியிருப்பாங்க. அதில் நல்லா ஒவ்வொரு கம்பிக்கும் இடையிலையுமே நல்லா கரண்டி வச்சு நல்லா குத்தி விடணும், கேப் இல்லாமல் நல்லா குத்தி விடணும். அதுக்கடுத்தாப்புல பாருங்கள், ஃபேன் கிளாம்பு, ஜங்ஷன் பாக்ஸு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துலையுமே பைப் போட்டிருப்பாங்க, எலக்ட்ரிக்கல் பைப் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல அடியிலலாம் நல்லா குத்தி விடணும். கேப் இல்லாமல் நல்லா குத்தி விட்டு ஒன்று போல் பேக் பண்ணால் தான் நம்ம எந்த அளவுக்கு நல்லா குத்தி தேய்க்கிறோமோ அந்த அளவு தான் காங்கிரீட்டினுடைய ஸ்ட்ரென்த்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்களில் பெரும்பாலான மேசன் கொத்தனார்கள் அதை செய்கிறதே கிடையாது. நானும் நிறைய இடத்துல பார்த்துட்டேன். சும்மா அப்படியே கரண்டியை வச்சு அப்படியே தேய்ச்சி விட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால் எந்த ஒரு பலமும் கிடையாது. கேப் இல்லாமல், ஓட்டை இல்லாமல் நல்லா ஒவ்வொரு அந்த 6 இன்ச்சுக்கு ஒரு கம்பி போட்டிருக்கோமா, ஒவ்வொரு கம்பிக்குள்ளேயுமே கரண்டி போகணும். நல்லா குத்தி நல்லா தேய்க்கணும். தேய்ச்சி ஒன்று போல் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம மால் அடிக்கிறது, ரன்னர் கட்டையோ மட்டாக்கம்பு வச்சு மால் அடிக்கணும். அதுக்கு பிறகு தான் அடிக்கணும். அப்படி பண்ண தான் ப்ராப்பராக ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கும். சும்மா கரண்டியை வச்சு இப்படி தேய்ச்சி விட்டு அப்படி தான் பார்க்குறாங்க. கேட்டால் லிஃப்ட்டில் தான் தட்டுறாங்க, கேப் இல்லாமல் அடைஞ்சிருது, இலக்கமாக போடுறாங்க, அடைஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க. இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் பார்த்தீங்கன்னா நான் வேலை மற்றவங்கள்ட்ட வேலை பார்க்கும்போதேவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் லிண்டர் காங்கிரீட் போடும்போது ஃபுல்லாக நல்லா குத்தி நல்லா தேய்ச்சி, நம்ம வேலை ஃபுல்லாக அப்படி தான் பண்ணுவோம். ஈவினிங் பாருங்கள், வேலை முடியறதுக்கு மணி 7 மணி ஆயிடுச்சு. கூட வேலை பார்த்த அந்த நிமிந்தார் சொன்னார், ஹெல்ப்பர் சொன்னார், நானும் ஒரு 30 வருஷமாக வேலை பார்க்குறேன், இந்த மாதிரி யாரும் குத்தி தேய்ச்சதை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக உறுதியாக வேலை பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் பில்டிங்கினுடைய ஸ்ட்ரென்த்து இருக்கும் என்பதை நீங்கள் மறந்தே போக வேணாம். ஆனால் காங்கிரீட் போடும்போது முக்கியமாக கவனிங்க. பீம் காங்கிரீட் போடும்போது, எர்த்து பீம்லாம் போடும்போது உள்ளே கம்பி வச்சு நல்லா குத்தி விடுறாங்களான்னு பாருங்கள், கேப்லாம் குத்துறாங்களான்னு பாருங்கள். மேலே சீலிங் போடும்போது நல்லா கரண்டி வச்சு நல்லா குத்தி விடுறாங்களான்னு பாருங்கள். கேப் இல்லாமல் போடணும். அப்போ தான் ஸ்ட்ரென்த்து. சும்மா அள்ளி போட்டுட்டு சும்மா அப்படி தேய்க்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் கூட இருந்து கவனிப்பது மிக மிக நல்லது. ஏன்னா ரூஃபு சரியா, நம்ம நல்லா ஒன்று போல் பேக் பண்ணால் தான் அதனுடைய ஸ்ட்ரென்த் இருக்கும். இல்லைனா ஒரு கூடு மாதிரி தான் இருக்கும், ஒரு கூடு தான், ஏதோ போட்டிருக்காங்க, அள்ளி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அப்படி இருக்கக்கூடாது. எல்லாமே ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கணும்னா நல்லா குத்தி நல்லா தேய்ச்சி நல்லா ரன்னர் அடிக்கணும் என்பது தான். ஏன்னா கடந்த வாரத்தில் 2-3 இடங்களில் பார்த்தேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது என்ன இப்படி பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமே இல்லையே. அதாவது எவ்வளவு செலவு பண்ணி ஒரு பில்டிங்கை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது பொறுப்பு மேசன் தான். இன்ஜினியராக இருந்தாலும் சரி, பில்டிங் கான்ட்ராக்டராக இருந்தாலும் சரி, அவங்க சொல்லிடுறாங்க, வேலை சொல்லிடுறாங்க. பட்டு அதனுடைய முக்கிய பொறுப்பு யாருன்னா அந்த சைட்டில் வேலை பார்க்குற கொத்தனார் தான். அவங்க ப்ராப்பராக ஸ்ட்ராங்காக உறுதியாக இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். அதனால் காங்கிரீட் போடும்போது இந்த விஷயத்த கவனிங்க. வேறு டவுட் இருந்துச்சுன்னா கூட கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, மீன் மற்ற சந்திப்பு. பாய்.